வணக்கம் மக்களே, கூட்டுப்பி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மைக் சின்னத்தில் போட்டிருக்கிற நம்ம பொன்குமரன் பிபிஎம்டி சார் கூட தான் இருக்கோம். அதை பற்றி சில கேள்வி எடுத்து சார் பதிலளிப்பார். சார், இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் அரசியலே ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கனிவான கருத்து என்ன சார்? அதாவது இந்தியாவில் அரசியல் ஒரு சாக்கடை. இந்தியாவில் மக்கள் நினைப்பது எல்லாம் அரசியல் ஒரு சாக்கடை என்று. ஆனால் மேலை நாடுகளில் எடுத்துக்கொண்டால், சிங்கப்பூர் எடுத்தாலும் சரி, ஜப்பான் எடுத்தாலும் சரி, துபாய் எடுத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்கா எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜெர்மனி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் அரசியல் சாக்கடை கிடையாது. ஏனென்றால் அங்கு அரசியல் தூய்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அரசியல்வாதிகள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். மேலை நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாரும் அந்த நாட்டுக்காக உழைப்பவர்கள், மக்களுக்காக உழைப்பவர்கள். ஆனால் நம் நாட்டில் அரசியல் ஒரு சாக்கடையாக மாறிவிட்டது. அது இப்பொழுதுதான் மாறிவிட்டது. சுதந்திரத்துக்காக நம் நாட்டில் தன்னலமற்ற தியாகிகள் எத்தனையோ லட்சம் பேர் பலியானார்கள். ஆனால் அப்போது எல்லாம் அவர்கள் நாட்டுக்காக உழைத்தார்கள், மக்களுக்காக உழைத்தார்கள். அப்பொழுது எல்லாம் அங்கு அரசியல் கிடையாது, அரசியல் சாக்கடை கிடையாது. ஆனால் இப்பொழுது அரசியல் இந்தியாவில் சாக்கடையாக மாறிவிட்டது. ஏன்? அரசியல்வாதிகள் எல்லோரும் மக்களை ஏமாற்றுகிறார்கள், மக்களை முட்டாளாக்கிறார்கள், மக்களுக்கு துட்டு கொடுக்கிறார்கள், ஓட்டுக்கு துட்டு கொடுக்கிறார்கள். ரோடு ஷோ போடுவதென்றால் மக்களுக்கு துட்டு கொடுக்கிறார்கள், பொதுக்கூட்டங்கள் போடுவதால் மக்களுக்கு துட்டு கொடுக்கிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள், மக்களை முட்டாளாக்குகிறார்கள். ஏன்? எதற்கு? அவர்களுக்கு பதவி அடைய வேண்டும், ஆட்சி பிடிக்க வேண்டும், அதிகாரம் பிடிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். இது மட்டுமே அவர்களுக்கு நோக்கம். அவர்களுக்கு அரசியல் ஒரு தொழில், தேர்தல் வியாபாரம். இந்த நிலைமை நம் நாட்டில் அரசியல் ஒரு தொழில், தேர்தல் ஒரு வியாபாரம் என்ற நிலைமை ஆகிவிட்ட காரணத்தினால் நம் நாட்டில் அரசியல் ஒரு சாக்கடையாக மாறிவிட்டது. அரசியல் சாக்கடை என்பதனால் நல்ல மக்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், திறமைசாலிகள், நல்லவர்கள் அரசியலுக்கு வர மாட்டேன்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். நம் நாட்டிலும் மற்ற நாடுகள் போல அரசியல் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி அரசியல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றம் வருவதற்கு நம் வாக்காளர்கள் தான் சிந்திக்க வேண்டும். வாக்காளர்கள் ஓட்டுக்கு துட்டு வாங்கக்கூடாது, ரோடு ஷோ போடுறதுக்கு துட்டு வாங்கக்கூடாது, ஊர்வலத்துக்கு போகும்போது துட்டு வாங்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு கடவுள் 6 அறிவு கொடுத்திருக்கார். நாம் மக்கள் எல்லோரும் நன்றாக எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஆகவே நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், இந்த நிலைமை மாற்ற வேண்டும். ஆகவே மக்கள் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த நிலைமை மாறும், அரசியல் தூய்மையாகும். அரசியல் தூய்மையானால் மட்டும்தான் நாட்டுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், மக்கள் வாழ்க்கையும் நன்றாக வளரும். இதுதான் நம் நாட்டின் நிலைமை. அடுத்ததாக வாக்காளர்களை திருத்த முடியுமா என்ற பெரிய கேள்வி எழுகிறது. வாக்காளர்களை திருத்த முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு பதில் என்னவென்றால், நாய் வாளை நிமிர்த்த முடியாது, அது இயற்கை. ஆனால் மக்கள், வாக்காளர்களாகிய நாம், மக்களுக்கு கடவுள் 6 அறிவு கொடுத்திருக்கிறார். நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார். நமக்கு சிந்திக்கும் திறமை உள்ளது. ஆகவே நாம் சிந்தித்தால் இந்த நிலைமையை மாற்ற முடியும், நல்ல நிலைமையை கொண்டு வர முடியும், அரசியலை தூய்மையாக்க முடியும். நல்ல எண்ணம் கொண்டவர்களை, நல்லவர்களை நம் ஆட்சியில் அமர வைத்தால் நாட்டின் எதிர்காலம் நன்றாக இருக்கும், மக்களின் எதிர்காலம் நன்றாக இருக்கும், இளைஞர்களின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதுவே எங்கள் கட்சியின்
நோக்கம். எங்கள் கட்சி நம் நாடு நம் மக்கள் நம் எதிர்காலம் கட்சியின் நோக்கம் நாட்டின் எதிர்காலம். எங்கள் கட்சி நம் நாடு நம் மக்கள் நம் எதிர்காலம் கட்சியின் நோக்கம் மக்களின் எதிர்காலம். எங்கள் கட்சி நம் நாடு நம் மக்கள் நம் எதிர்காலம் கட்சியின் நோக்கம் இளைஞர்களின் எதிர்காலம், சிறு சிறு பிள்ளைகளின் எதிர்காலம். ஆகவே நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம். மக்கள் நன்றாக சிந்திப்பார்கள் என்று முயற்சி செய்வோம்.